திருநெல்வேலியில் மர்மமான முறையில் மரணமடைந்த காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமாரின் உடற்கூறாய்வு அறிக்கையில் அவருக்கு 6 பற்கள் இல்லை என தெரியவந்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அமுல் ஜெய்சிங் வழங்க கேட்கலாம். அமுல் ஜெய்சிங், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். வணக்கம். நெல்லை காங்கிரஸ் தலைவர் மரணத்தில் திடீர் திருப்பமாக 6 பற்கள் இல்லை என இந்த பிரேத பரிசோதனை அறிக்கையில் தகவலானது வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. நாம் எல்லோருக்கும் தெரிந்தபடி திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருந்த KPK ஜெயக்குமார் காணவில்லை என அவரது குடும்பத்தினர் கடந்த மே மாதம் 2ஆம் தேதி உவரி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தனர். இந்த நிலையில் 4ஆம் தேதி பாதி எரிந்த நிலையில் சடலமாக அவரது சொந்த ஊரான கரைசுத்துப்புதூரில் உள்ள அவரது வீட்டின் அருகே உள்ள அவரது தோட்டத்தில் இருந்து மீட்கப்பட்டார். உடற்கூறு ஆய்வுக்காக பிரேத பரிசோதனைக்காக திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவரது உடல் கொண்டு வரப்பட்ட நிலையில் பிரேத பரிசோதனையும் முடிவடைந்தது. பின்னர் அவரது சொந்த கிராமமான கரைசுத்துப்புதூரில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக புலன் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு 8 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தனிப்படைகள் திருநெல்வேலி மாவட்டம் மட்டுமல்லாது சென்னை உள்ளிட்ட வெளி மாவட்டங்களுக்கும் சென்று விசாரணை நடத்தி வந்தது. மேலும் இந்த ஜெயக்குமார் எழுதியதாக கூறப்படும் கடிதத்தில் இடம்பெற்றுள்ள KV தங்கபாலு, ரூபி மனோகரன், தனுஷ்கோடி ஆதித்தன் உட்பட 30 பேருக்கும் சம்மன் அனுப்பியும் போலீசார் தனித்தனியே விசாரணை நடத்தியும் எந்த ஒரு துப்பும் தொடங்கவில்லை. பின்பு இந்த வழக்கு எந்த ஒரு துப்பும் தொடங்கவில்லை காரணத்தினால பின்பு இந்த வழக்கானது CBCIDக்கு மாற்றப்பட்டு தற்பொழுது இந்த விசாரணை நடந்து வருகிறது. இந்த விசாரணையில் CBCID அவரது குடும்பத்தினிடம் ஒரு சில வாரங்களுக்கு முன்பு விசாரணை நடத்தப்பட்டது. மேலும் இந்த வழக்கு தொடர்பாக உறவினர்கள், அரசியல் பிரமுகர்கள் என சுமார் 35 பேருக்கு மீண்டும் சம்மன் அனுப்பப்பட்டு தற்பொழுது விசாரணையானது நடந்து வருகிறது. நேற்று காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கிளை நிர்வாகிகள் இசக்கி மற்றும் அகிலா ஆகிய இருவரிடமும் மதியம் 11 மணியிலிருந்து 4 மணி வரை சுமார் 5 மணி நேரம் விசாரணை நடந்து வருகிறது. இந்த நிலையில் இந்த வழக்கின் இறுதிக்கட்ட பிரேத பரிசோதனை அறிக்கையானது அந்த விசாரணை அதிகாரிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த சடலமாக மீட்கப்பட்ட ஜெயக்குமாரின் 6 பற்கள் காணவில்லை என இந்த பிரேத பரிசோதனை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பற்கள் காணவில்லை என்பதால் அவரை யாராவது கடத்தி சென்று கடுமையாக தாக்கி கொலை செய்தார்களா என்ற கோணத்தில் தற்பொழுது CBCID விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது.